வணக்கங்க. கேஸ் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்ன உடனே அடுத்து மைக்ரோவேவில் என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு யோசனை வர ஆரம்பிச்சிருச்சுங்க. சாம்பார் வைக்கிறதுக்கு பருப்பு வச்சு அது மைக்ரோவேவில் வச்சு எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க. அதுலேயும் பவுல் சின்னதாக இருந்ததுனால தண்ணி கீழே சிந்திருச்சு. ஆனால் வேகிறது தினமும் நல்லா தான் வெந்துருந்துச்சுங்க. வெறும் பருப்பு மட்டும் வச்சு எடுத்துக்கிட்டு மிச்சம் காய்கறி எல்லாம் வெளியில் பாத்திரத்துலேயே தாளிச்சுட்டு வேக வச்சாச்சுங்க. பருப்பை அவனில் வச்சு வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருந்தா கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடுதுங்க. நான் இந்த பருப்போட உப்பு மஞ்சத்தூளும் மட்டும் தாங்க சேர்த்து வேக வச்சேன். ஏன்னா எனக்கு பவுல் ரொம்ப சின்னதாக இருந்ததுனால தக்காளி வெங்காயம் இதெல்லாம் சேர்த்த முடியல. அதனால எனக்கு அந்த பருப்பு ஒரு பச்சை வாசனை அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்ட பின்னாடி தான் நல்லா இருந்துச்சுங்க. ஆனால் பருப்பு நல்லா தான் வெந்திருந்துச்சு. உருளைக்கிழங்கு பொரியலுக்காக உருளைக்கிழங்கு அவன்லேயே வேக வச்சு இன்றைக்கி செய்யலாம் அப்படின்ட்டு வேக வச்சேங்க. அதுக்கு 4 உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு அதை நல்லா குத்தி விட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சேன்னா வெந்துருச்சுங்க. நல்லா தான் வெந்துருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் ஈரப்பதம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குதுங்க. அது ஒன்று தான் இதில் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஆனால் மற்றபடி உருளைக்கிழங்கு நல்லாவே வெந்துருச்சுங்க. அடுத்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸ் செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து சீவி எடுத்துக்கிட்டுங்க. அதோட உப்பும் மிளகாத்தூளும் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து பரட்டி அவனில் வச்சு மைக்ரோவேவில் 600 டிகிரி செல்சியஸில் ஒரு 3 நிமிஷம் வச்சுருந்தேங்க. ரொம்பவே நல்லாவே வந்துருந்துச்சுங்க. இதுக்கு முன்னாடி நான் எண்ணெயில் பொரிச்சப்போ கூட இவ்வளோ கிறிஸ்பியாக இல்லை. ஆனால் இந்த தடவை ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. கண்டிப்பாக அவன் இருந்துச்சுன்னா சிப்ஸ் செஞ்சு பாருங்கள். ஈஸியாகவும் இருக்குது செய்கிறதுக்கு. பிஸ்கட்டு கேக்குன்னு பேக்கிங் ஐட்டமோ ஸ்நாக்ஸ் ஐட்டம் இதெல்லாம் செய்கிறதுக்கு இந்த அடுப்பு ஓகே தாங்க. ஆனால் நம்ம கேஸ்லேயே சமைச்சிக்கிட்டு இருந்துட்டு சாம்பார் பொரியல்னு இதில் வைக்கும்போது நமக்கு திருப்தி வர மாட்டேங்குது. கொஞ்ச நாள் ஆகும் இது பழகிறதுக்கு நமக்கும்.